இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா? அது ஹெல்த்தியாகவும் இருக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணுன்றதுக்காக நான் இன்றைக்கி மேங்கோ பேன் கேக் தாங்க செய்ய போகிறேன். ஒரு மேங்கோவில் கொஞ்சம் ஸ்லைஸ் ஆஃப் மேங்கோ எடுத்துக்கிட்டு அதில் இருக்க பல்ப்பு மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்காக பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா தண்ணி விட்டு தோசை மாவு மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ, உங்கள் கிட்ஸுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி ஷேப்பில் ஊற்றிக்கோங்க. நான் இது செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என் பொண்ணு ஸ்கூல்லேருந்து வந்துட்டா. நானும் ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே அதெல்லாம் ஊற்றிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா இதை ஊற்றி கொடுத்தது அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இதில் கொஞ்சம் ஹனி விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா? அது ஹெல்த்தியாகவும் இருக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணுன்றதுக்காக நான் இன்றைக்கி மேங்கோ பேன் கேக் தாங்க செய்ய போகிறேன். ஒரு மேங்கோவில் கொஞ்சம் ஸ்லைஸ் ஆஃப் மேங்கோ எடுத்துக்கிட்டு அதில் இருக்க பல்ப்பு மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்காக பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா தண்ணி விட்டு தோசை மாவு மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ, உங்கள் கிட்ஸுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி ஷேப்பில் ஊற்றிக்கோங்க. நான் இது செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என் பொண்ணு ஸ்கூல்லேருந்து வந்துட்டா. நானும் ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே அதெல்லாம் ஊற்றிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா இதை ஊற்றி கொடுத்தது அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இதில் கொஞ்சம் ஹனி விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.